சில சம்பவங்களினாலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். Because of some incident, you are feared of it. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Maybe you are afraid of your future. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். You are much concerned or worried about your children. கவலை என்று சொல்வதை விட பயந்து கொண்டிருக்கிறீர்கள். We can put it in this word instead of worrying. We can say that it is a kind of fear. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், Today God is telling, நான் உன்னை தாங்குவேன். I will sustain you. நான் உன்னை தாங்குவேன். I will sustain நீ you. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. You no need to down yourself. என்னுடைய கரத்திலே நீ இருக்கிறது வரையில் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. As you are in my hands, you no need to fear about anything. என்னை விட்டு வழுகி கீழே போகும்போது உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. If you just move out of my hand, I cannot provide you the என்னோடு இருக்கிறது protection. வரையில் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. If you are with me, you no need to fear about நீ anything. பயப்படாதே. You do not fear about anything. சகோதரனே பயப்படாதே. Dear brother, do not fear about சகோதரி, நீ anything. பயப்படாதே. Dear sister, do not fear. தேவன் தம்முடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குவாராம். Surely God will uphold you with his righteous hand. அவர் உங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.